ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்? டுடே we are going to be reacting to ஆர்ஜே பாலாஜி உடைய சொர்க்கவாசல் உடைய ட்ரெய்லர். ஸோ அதனால without wasting much time, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Let's get it on with the reaction right away, guys. Come on now. Okay, a lot is happening. இந்தியன் பிரசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அவர் எல்லா படத்துலையும் வராரு இப்போ. நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலேருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ஜெயில்னா போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீ தனியா ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. இது எங்க இடம், இங்க யாரா இருந்தாலும் கெளிக்கிறது நாங்க தான். இனிமேல் ஜெயில நம்ம கண்ட்ரோல். இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சுட்டு தான் போகணும்ல. நீ வெளியில போகணும்னு கேட்டேன், நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் அக்கிஸ்ட்னே தெரியல. Oh my days, what is this BGM, man? Seriously. Oh, the camera angles. அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான். To be very honest with you, I only have one word to describe this trailer. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, it is mad. Are you kidding me? This is absolutely insane. இதுதான் நான் நினைக்கிறேன். Because I never expected this coming out right out of the bat in the trailer பார்க்கும்போது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த ட்ரெய்லரில் வந்து ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி நடிப்பார் என்று உங்களுக்கு ஐடியா இருக்கிறதா? எனக்கு இருந்ததில்லை, ஆனால் அதை வந்து திசை திருப்பி விட்டார். ஸோ அதனால் என்ன மாதிரியான ஒரு நடிப்பு, என்ன மாதிரியான கேமராஸ் ரெக்கார்டிங், என்ன மாதிரியான மியூசிக், என்ன மாதிரியான ஸ்டோரி, என்ன மாதிரியான ப்ரெசன்ஸ், என்ன மாதிரியான பேக்ரவுண்ட், it goes on and on and on and on and on, really, to be very honest with you. So அதனால insane, absolutely loved it. அண்ட் இது வந்து நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் 6 நாள் டைமில். ஸோ அதனால் இட்ஸ் ரியலி ரியலி எக்ஸைட்டிங் டைம்ஸ் ஃபார் தமிழ் சினிமா, ஈவன் தோ இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஃபேக் எண்ட் ஆஃப் 2024. ஸோ அது இட்ஸ் பிரில்லியன்ட் ஆல். டு பி வெரி ஆனஸ்ட், நான்லாம் வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து இந்த இந்த இன்னும் அது அவர் தான் அந்த மெயின் கேரக்டர் அப்படின்ற இதுவே வந்து இட்ஸ் ஸ்டில் ஓரளவுக்கு அன்ஃபேதமபிளாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து மேபி அந்த சிங்கப்பூர் சலூன் பண்ணி இன்னும் எனக்கு அதை தான் வந்து ஒரு மெயின் ஆக்ஷன் அப்படியே இமோஷ்னலி கேரிங் ஃபார்வர்ட் அவுட் அண்ட் அபவுட் மெயின் லீட் கேரக்டர் ஹீரோன்றதை வந்து இட்ஸ் ஸ்டில் ஓரளவுக்கு கன்ஃபேதம். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹவு ஐ ஃபெல்ட் ஆஃப்டர் வாட்சிங் விடுதலை and how I feel after watching this movie, it just further proves that யார் வேணாலும் ஹீரோ ஆகலாம் வித் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். சூர்யா இருக்கட்டும், இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும், கடைசியில் வந்து வலிக்குதுடா அப்படின்னு அவர் சொல்கிறாரு தெரியுமா அந்த டைலாக். நீங்கள் வந்து திஸ் இஸ் வேர் 2 perspectives யூ கேன் கெட் இட் அக்ராஸ். அதில் வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவில் வந்து சரி ஆர்ஜே பாலாஜி வந்து காமெடி ஆக்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். ஆனால் இப்போ அதே ஆர்ஜே பாலாஜி த பர்ஃபார்மராக ஆர் த சீரியஸ் ஆக்டர் ரோலில் நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு சீரியஸான ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இட் ஜஸ்ட் ஹவு யூ புட் இட் அக்ராஸ். இது இப்படி யோசிச்சு பார்த்தா இப்படி இருக்குது, இந்த யோசிச்சு பார்த்தா அப்படி இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு சீரியஸ் ஆக்டர்ன்றது யோசிக்கிறதுக்கு ஹை டைம் வந்து உள்ளதுன்றது நினைக்கிறேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ அதனால் இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யா கைஸ், I'll see you guys on the next one. Take care and peace. Bye bye.